பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜீசஸ் ஒபீடியன்ஸ் இஸ் குட் நியூஸ். இயேசுவின் கீழ்ப்படிதல் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இயேசுவின் கீழ்ப்படிதலை குறித்து வசனத்திலிருந்து தியானிப்போமா? கடந்த 3 வாரமாக த ரெஸ்பான்ஸ் டு த குட் நியூஸ், சகரியா, எலிசபெத் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே போல் மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, மெய்ப்பர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீசஸ் ஒபீடியன்ஸ் இஸ் குட் நியூஸ். இயேசுவின் கீழ்ப்படிதல் நற்செய்தி. ஒருவேளை நம்ம நற்செய்தி அப்படின்னு சொல்லும்போது, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா காஸ்பல் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக யோசிப்போம். மெய்ப்பர்களுக்கு தேவதூதன் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் ஒரு நற்செய்தி. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய கீழ்ப்படிதலை நற்செய்தியாக நாம் யோசித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் ஒரு நற்செய்தி. அதை தான் இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா மேஞ்சர் சீன், அதாவது மாட்டு தொழுவத்திலிருந்து டைரக்டா கிராஸ்க்கு, சிலுவைக்கு நேராக ரீடர்ஸை அழைத்து செல்லவில்லை. மாறாக என்ன செய்கிறாருன்னா, அந்த மேஞ்சர் சீனுக்கு அப்புறம், மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு, இயேசுடைய கீழ்ப்படிதலை குறித்து சொன்னதுக்கு பிறகு படிப்படியாக தான் கிராஸ்க்கு நேராகவும் எம்டி கிரேவ்க்கு நேராகவும் நம்மை அழைத்து செல்கிறார். ஆகவே தான் நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கீழ்ப்படிதலை குறித்து ஒரு நற்செய்தியாக அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் ஹீ டைட் ஃபார் அஸ், he obeyed for us. நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு முன்னதாக நமக்காக கீழ்ப்படிந்தார். அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜீசஸ் ஒபீடியன்ஸ் seen through his parents' obedience. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை அவருடைய பெற்றோர்களின் கீழ்ப்படிதல் மூலம் நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2வது குறிப்பு என்னன்னா, ஜீசஸ் வில்லிங் ஒபீடியன்ஸ், இயேசுவின் மனப்பூர்வமான கீழ்ப்படிதல். அந்த முதல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசுவின் கீழ்ப்படிதலை அவருடைய பெற்றோர்களின் கீழ்ப்படிதல் மூலமாக பார்க்கிறோம், இன்டைரக்டா. அடுத்த குறிப்பில் அவருடைய கீழ்ப்படிதலை டைரக்டாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் குறிப்பை 21ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்க இருக்கிறோம். 21ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, விருத்த சேதனம், அதுவும் 8ஆம் நாளில் செய்கிறாங்க. இது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறபடியே, அதுவும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே. அதை குறித்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 10ஆம் வசனத்துக்கு பிறகு 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது எனக்கு உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். 12ஆம் வசனத்தில்
8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த விருத்த சேதனத்தை செய்றாங்க இயேசுவுக்கு. அந்த விருத்த சேதனம் பண்ணக்கூடிய 8ஆம் நாள்ல தான் பொதுவாக பெயர் வைப்பாங்க. அதன் அடிப்படையில குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். எப்படி தேவதூதன் மரியாளுக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி சொன்னானோ, அதே விதமாக இயேசு என்று பெயரிடுறாங்க. ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் செய்றாங்க, இயேசு என்று பெயர் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படியே சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது என்ன செய்றாங்கன்னா, ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா முதற் பேரான எந்த ஆண் மகனையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்று செய்ய வேண்டும், பிரித்தெடுக்க வேண்டும். இதை குறித்து லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. 8 வசனத்துல இந்த 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்துல இங்க செய்யக்கூடிய அத்தனை காரியமும் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த பலி செலுத்தக்கூடிய காரியத்தை லேவியராகமத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ஆட்டுக்குட்டியோடு சேர்த்து ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது ஒரு ஜோடு புறா குஞ்சையாவது பலி செலுத்த வேண்டும். ஒருவேளை ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த முடியலன்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல இயேசுவின் பெற்றோர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துவதை போல இல்லை. இது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்துல பிறந்தார், ஏழையாக, ஏழை குடும்பத்துல. அதை தான் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. இயேசுவானவர் ஏழையாகவே ஏழையின் பெற்றோருக்கு தான் பிறந்ததாக பார்க்கிறோம். ஆகவே தான் அவங்களால ஈவன் அந்த ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு போய் பலி செலுத்த முடியல. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த ஏழையாக, ஏழை குடும்பத்துல ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவு, ஏழைகள் உடுத்தக்கூடிய அந்த க்ளோத்ஸ் அதெல்லாம் அணிந்து, ஏழைகள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து, ஏழைகள் படுகிற கஷ்டத்தை பட்டு வளர்ந்ததாக தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஈவன் ஏழைகளுக்கு அவர் எப்படி கடவுளாக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விருத்த சேதனத்தை குறித்து பார்க்கும்போது கூட இதை நிச்சயமாக இயேசுவானவர் செய்ய வேண்டும். அவர் செய்யும் போதுதான் யூத குடும்பத்துல பிறந்தவர், தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் சந்ததி, ரபி போதகர் அப்படின்னு சொல்லி இயேசுவானவரை அழைக்கிறாங்க. அதற்கு கூட இந்த விருத்த சேதனம் செய்தது தான் அதை குவாலிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கு. அடுத்தது அவர் டெம்பிளுக்கு போனது, டெம்பிள்ல போய் பிரசங்கித்தது, இது எல்லாமே அவர் விருத்த சேதனம் செய்யலைன்னா இயேசுவானவர் இதை செய்திருக்கவே முடியாது. ஸோ விருத்த சேதனம் செய்கிறாங்க. அடுத்தது ஆலயத்துக்கு கொண்டு செல்றாங்க. ஆலயத்துக்கு கொண்டு சென்று செட்டப்பாட் பிரித்தெடுக்கிறாங்க, பரிசுத்தம் பண்றாங்க இயேசுவானவரை. அடுத்தது பலி செலுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த இடத்துல ஒரு டார்க்கஸ்ட் டைம். கடவுளுடைய வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்களுக்கு மேல இல்லை. வரலாற்று படி பார்க்கும்போது கூட இது ஒரு ஏற்ற டைமா கிடையாது. எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரிலிஜியன் அல்லது விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு. ஆனால் தேவன் ஒரு நபரை வைத்திருந்தார். அவர் சிமியோன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து வாசிக்கும் போது அவன் எருசலேம்ல இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இயேசுவானவரை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க போறான். பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால அங்க போறான். அங்க போகும்போது 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, 30ஆம் வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தேவனாகவும்
தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். தேவதூதன் மெய்ப்பொருளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொன்னாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது சிமியோன் அந்த எல்லா ஜனமும் யார் அப்படின்றத விளக்கி சொல்றாங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். சோ புறஜாதிகள் இஸ்ரவேல் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி. அடுத்தது ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இன்னும் இந்த இடத்துல இயேசுவானவருடைய மரணத்தை குறித்து பார்க்கல, உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கல, ஆனால் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சிமியோன் சொல்றான். அடுத்தது இந்த சிமியோன் என்ன சொல்றாருன்னா, அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும், அந்த எழுந்திருக்கிறதற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரிசரக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்துல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்துல தான் சிமியோன் சொல்றார். இந்த இடத்துல ரட்சணத்தை கண்கள் கண்டதுன்னு சொல்லிட்டு, இந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை சிமியோன் அழகாக சொல்றார். இந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இயேசுவோடு எழுந்திருப்பார்கள், இயேசுவோடு வாழ்வார்கள். ஆனால் இந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விழுந்து போவார்கள் என்பதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மட்டுமல்ல, அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். சிமியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. பிறந்த இயேசுவானவரை ஆலயத்துக்கு கொண்டு வராங்க, அதை தான் அவன் பார்த்துட்டு ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இன்றைக்கு நமக்கு இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்தை அழகாக வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சுவிசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் விசுவாசிக்கிறோமா? அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரோடு கூட மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் நாம் விழுந்து போவோம் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சிமியோனுக்கு பிறகு 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சிமியோனை குறித்து பார்த்தோம், மேன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல உமன் ஆஃப் பிரேயரை குறித்து வாசிக்கிறோம். அன்னா 37ஆம் வசனத்துல ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, பவுல் உத்தம விதவைகளை குறித்து சொல்றார், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு. இந்த இடத்துல வாசிக்கும் போது அந்த உத்தம விதவைகளுக்குரிய அத்தனை குணாதிசயமும் இந்த அன்னாளுக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவங்க செய்யக்கூடியது என்னன்னா, அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்னாளை குறித்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, புகழ்ந்தால், அடுத்தது பேசினாள் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு தேவதூதர்கள் மூலமாக மெய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட போது எப்படி அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள், அடுத்தது தேவனை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள், அதே போலதான் இந்த இடத்துல அன்னாள் செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அண்ட் தென் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறது என்னன்னா, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது.
இந்த 40ஆம் வசனத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவானவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய 11ஆம் வருஷம் வரைக்கும் 11 இயர்ஸ் ஆஃப் லைஃபை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 40ஆம் வசனத்துல. இயேசுவானவர் வந்து ஊழியத்துக்கு வந்தது 30ஆம் வருஷத்துல அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வந்தது வந்து 30ஆம் வயசுல. பிறப்புல இருந்து இங்க அவருடைய பிறப்புல இருந்து 11ஆம் வயசு வரைக்கும் வருஷம் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 42ஆம் வசனத்துல இருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் 12ஆம் வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் இயேசுவானவருடைய வாழ்க்கை அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி. ஆனா எது நமக்கு தேவையோ அது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 21ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தது அவருடைய 11 வருஷ வாழ்க்கை. அதுல அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நியாயப்பிரமாணத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தார்கள், அதன் மூலமாக வந்த இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலை தான் நாம் மறைமுகமாக பார்த்தோம். அந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 27ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல விதமாக வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசுவின் கீழ்ப்படிதல் எப்படி நற்செய்தி அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும். அதை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதல் 3 லெசன்ஸ்ல அதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த லெசன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய. இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், அது எப்படி நற்செய்தியாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 41ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். இயேசுவுக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய், 12ஆம் வயசுல வந்து பையனை வந்து ஆலயத்துக்கு கொண்டு போறது ரொம்ப முக்கியமானது. எதனால அப்படின்னா, 13 ஆகும்போது, 13 வயது ஆகும்போது அந்த பையன் வந்து அந்த சினகாக்ல, தேவனுடைய ஆலயத்துல ஃபுல் மெம்பர் ஆகிறான். அவனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சன் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாணத்தின் குமாரனாக எண்ணப்படுவான். ஸோ பொதுவாக அந்த 12 இயர்ஸ் ஆகும்போது கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. அந்த முறைமையின்படியே இயேசுவானவர் அங்க அழைத்து செல்றாங்க. இந்த இடத்துல இயேசுவானவருடைய கீழ்ப்படிதலை நேரடியாக பார்க்கிறோம். முதல் பகுதியில் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த காரியத்தின் மூலமாக அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல இயேசுவானவர் நேரடியாக கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். அதை குறித்து 51ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அடுத்தது 52ஆம் வசனத்துல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 51, 52 கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது வந்து அவருடைய உலக பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்த ஒரு காரியம்.
அடுத்தது அந்த 13 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் எப்படி வளர்ந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும்னா ஞானத்தில் வளர்ந்தார். அடுத்தது வளர்ச்சி இருந்துச்சு. அண்ட் தென் தேவ கிருபையில் மனுஷர் தயவில் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்னன்னா, அப்படி ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, இயேசுவானவர் அந்த பண்டிகை நாட்கள் திரும்பி வரும்போது இயேசுவானவர் எருசலேமில் இருந்து விட்டார். அங்க நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 46ஆம் வசனத்துல, அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். தன்னுடைய பரமபிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல உலக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி 52ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஞானத்திலும் வளத்திலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு முன்பாக பார்க்கக்கூடியது என்னன்னா, ஆலயத்துல அவர் கேட்கிறார் கவனமாக ஆண்டோடைய வார்த்தையை. அடுத்தது கேள்விகளும் கேட்கிறார். அந்த டைம்ல இப்படிதான் லேர்னிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கிறது, அடுத்தது கேள்வி கேட்டு அதன் மூலமாக பதிலை பெற்றுக்கொள்வது. ஆனா இவருடைய அந்த இடத்துல இவர் செய்த ஒரு காரியம் நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசுவானவர் அவர் 100% ட்ரூலி காட் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்திருந்தது அவர் 100% ஹியூமன் அப்படின்னு சொல்லி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ பெற்றோர்கள் தேடி கண்டுபிடிச்சு வராங்க ஃபைனல் ஆஃப்டர் 3 days. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? பிதாவுக்கு அடுத்தவைகளில். ஸோ இயேசுவானவருக்கு அந்த டைம்லேயே எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதே போல பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிந்திருந்தார். இயேசு கீழ்ப்படிந்தது ஒரு நற்செய்தி. முதல்ல நம்ம பார்த்தது அவருடைய பெற்றோர்களின் கீழ்ப்படிதல் மூலமாக அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்த்தோம். அடுத்தது இயேசுவானவருடைய மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம். இதை எல்லாவற்றையும் எதற்காக செய்தார் என்றால் நம்முடைய ரட்சிப்புக்காக தான் செய்தார். இயேசுவானவருடைய மரணத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே விதமாக இயேசுவானவருடைய கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாவமறியாத அவரை நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நாம் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள், நாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய தண்டனையை இயேசுவானவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் மூலமாக வரக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நாம் மீறினவர்களாக காணப்பட்டோம். அதற்குரிய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அவர் கீழ்ப்படிந்தார். அவர் மூலமாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். ஆனால் அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது. இதுதான் நற்செய்தி. இயேசுவுடைய கீழ்ப்படிதல் நமக்கு நீதியாக எண்ணப்படுவதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவானவர் அவர் கீழ்ப்படிந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இனிமே நம்ம தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். நிச்சயமாக அப்படி யோசிக்க கூடாது. எஸ், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அது கஷ்டமானதே அல்ல. நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது ஒரு நற்செய்தி. அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக நாம் நியாயப்பிரமாணத்தை தவறுன அந்த சூழ்நிலையில கூட அவர் அதை நிறைவேற்றி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? இன்றைக்கு உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எப்படி உம்முடைய கீழ்ப்படிதல் நற்செய்தி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள், நியாயப்படி சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள். ஆனால் அதற்குரிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. உமது மேல் ஏற்றுக்கொண்டீர். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் நாங்கள் சுவாமி. அதன் மூலமாக தேவனுடைய நீதி எங்களுக்கு வர வேண்டியது. ஆனால் நீர் அதை எல்லாவற்றையும் செய்து முடித்து கீழ்ப்படிந்து அதன் மூலமாக எங்களை நீதிமான்களாக்கியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதன் மூலமாக உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் சுவாமி. அப்படி அன்பு கூறும்போது உம்முடைய கற்பனைகளை நாங்கள் தொடர்ந்து கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 2025 இயருடைய எண்டுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க, இந்த வருஷம் நம்ம எதெல்லாம் நல்லா செஞ்சோம், எதை சரியா செய்யலைன்னு சொல்லி. அதனால 2026ல இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சிலர் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய டெசிஷன் எடுப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு எப்படி யோசிப்பீங்கன்னா, நான் தினமும் தவறாமல் வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நல்லா நேராக செலவழிக்கணும் அப்படிலாம் யோசிப்போம். இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு புக் ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். பாஸ்டர் காலின் ஸ்மித் ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, 30 Days with Jesus in the Lord's Prayer. ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. இட்ஸ் அ டிவோஷனல். 30 days நம்ம சிறப்பாக நல்ல பெஸ்ட்டாக ஜெபிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வேதத்தை ஆழமாக தியானிப்பதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை காஸ்பிள் லைஃப் ரீசோர்சஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுடைய வெப்சைட்டில் January 1 வைக்க இருக்கிறோம். நீங்கள் தவறாமல் இதை பாருங்கள், இதை படிங்க. இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, உங்களுடைய ப்ரேயர் லைஃப் அண்ட் பைபிள் ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. டாக்டர் எபி will continue his teaching series from Luke chapter 3 next week. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, on behalf of Gospel Life Resources, we want to wish everyone a very happy and a blessed new year. Bye.